திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகை முன்பிணைத்த திருவாளன் வாச மலர்மென் கழல்வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைபாலந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராணக்கதை உலகறிய பெரி துரைத்த செல்லுமொழி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. எல்லாம் வல்லம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அம்மை உடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி, எம்பெருமான் நம்பி ஆரோருடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி, அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் விஜயமங்கலம் சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து, எம்பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை எல்லாம் மனமொழி மெய்களாலை வணங்கி, அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநாய செல்வர்களே, இன்று மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரம், எம்பிரான் மானக்கஞ்சார நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, எம்பிரான் மானக்கஞ்சார நாயனார் சோழ நாட்டிலே கஞ்சாரூர் என்று சொல்லக்கூடிய அந்த செழிப்பான அந்த திருப்பதியில் அவதரித்த பெருமகனார், வேளாளர் குலத்திலே தோன்றிய பெருமகனார், அரசர்களுக்கு சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குடியிலே அவதரித்த பெருமகனார் நம்முடைய நாயனார். அவரை பற்றி நமக்கு திருத்தொண்ட தொகையிலே நம்பிகள் அருளுகின்ற பொழுது, மலைமலைந்த தோல்வல்லல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கு மடியன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையில் அருளி இருக்கிறார்கள். அதாவது மலைமலைந்த தோல்வல்லல், மலையின் தன்மை போன்ற உறுதியான வீரமிக்க தோள்களையுடைய மானக்கஞ்சாரர். ஆனால் அவர் எப்படிப்பட்டவரா? வள்ளல் என்று சொல்றார். அடியார்களுக்கு கொடுப்பதிலே வள்ளல் தன்மை மிகுந்தவர் என்று சொல்லி இவர் இப்படி அடியார் தொண்டு மிகச் சிறப்பாக செய்து வந்தார். குறிப்பறிந்து அடியார்கள் கேட்காமலே அவர்களுக்கு குறிப்பறிந்து கொடுப்பதிலே வள்ளலாக விளங்கியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி நமக்கு திருத்தொண்ட தொகையிலே அருளி இருக்கிறார்கள். வகை நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது, கலசமுலை கன்னி காதல் புதல்வி கமல் குலலை நல செய்தவத்தவன் பஞ்சபடிக்கியவை நல்கெனலும் அலசும் எனக் கருதாது அவள் கூந்தல் அறிந்தளித்தான் மலைசை மதில் கஞ்சை மானக் கஞ்சாரன் என்னும் வல்லாலே. கலசமுலை கன்னி என்று சொன்னால் மணப்பருவத்தை அடைந்த தன்னுடைய மகள் அலங்கரிக்கப்பட்ட அந்த கூந்தலை, இந்த முடியானது பஞ்சவடிக்கு ஆகும் என்று சொல்லி வந்த அடியார் கேட்கிற பொழுது, இப்படி முடியை கேட்பது தகாத செயல் என கருதாது, அலசும் என கருதாது அவள் கூந்தல் அறிந்தளித்தான். இது ஒரு தகாத செயல் என்று கருதாது வந்த அடியார் கேட்டவுடனேயே திருமண நாளாகிய அன்றைய தினமே அவர் அந்த கூந்தலை அறிந்து கொடுத்தார். அப்படிப்பட்ட மானக்கஞ்சாரர் என்று சொல்லக்கூடிய வள்ளல் என்று சொல்லி திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நமக்கு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளுகின்றார்கள். திருமணத்தன்று மணமகளின் கூந்தலை அறிந்து கொடுப்பது என்பது ஒரு அரிய செயல், யாராலும் செய்ய முடியாத ஒரு செயல், செயற்கரிய செயல். அதை செய்தவர் இந்த நாயனார் என்று சொல்லி இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே அருளியிருக்கிறார்கள். அடுத்து நமக்கு விரிநூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்திலே முதல் பாடலில் அந்த ஊரினுடைய சிறப்பை பற்றியும், அந்த ஊருக்கு பெருமான் விரும்பி இருந்தது அந்த கஞ்சாரூர் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர்தாம் விரும்பியது நூலாறு நன்குணர்வோர் தாம் பாடும் நோன்மையது கோலாறு தேன்பொழிய கொலுங்கனையின் சாருலகும் காலாறு வயல் கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர். மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர்தாம் விரும்பியது. மேலாறு என்று சொன்னால் அதாவது பெருமானுடைய திருமுடியின் மேல் இருக்கக்கூடிய கங்கையை தலையில் சுமந்த பெருமான் என்று சொன்னார். மேலாறு, வேற நதிகள் எல்லாமே கீழ்முகமாக வராமல் மேல்முகமாக விண்ணி நின்று வருதல் குறித்தது அப்படின்னு சொன்னார். எல்லா நதிகளும் நிலத்திலிருந்து பாய்ந்து வரும், ஆனா கங்கை மட்டும் விண்ணிலே இருந்து வருவதாக நமக்கு ஒரு ஐதீகம் சொல்லுவார்கள். இப்படி அதனால் அதுக்கு பேர் மேலாறு, பெருமானுடைய திருமுடியிலே இருந்து
வரக்கூடிய ஆறு. இதன் மேன்மையாவது ஆறுகளில் முதலில் வைத்து எண்ணப்படுவது என்று சொல்றார். இந்த கங்கைக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு. அதனால மேலாறு என்று சொல்றார். இந்த நூலாறு நன்குணர்வோர் தாம்பாடும் இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா கஞ்சாரூர். நூலாறு அப்படின்னா நாவலர்கள், நல்ல படித்த நாவலர்கள் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு தன்மையுடையது. அந்த ஊருடைய சிறப்பு என்ன அப்படின்னா கோளாறு தேன்பொழிய கொலுங்கணியின் சாரலுகும். அந்த ஊருடைய வளம் பாருங்க. கோளாறு என்று சொன்னால் கொம்புகளின் வழியே கொம்பு தேன் பொழிந்து கொண்டிருக்கும். அந்த தேன்கள் எல்லாம் அப்படியே ஒரு சாறு போல ஓடி வருமா. அதுபோக அந்த கொம்பிலே பழுத்த கனிகளின் சாறுகளும் சேர்ந்து, இந்த இரண்டும் சேர்ந்து அப்படியே அது ஆறு போல ஓடும் என்று சொல்லி நமக்கு இந்த பாடலிலே அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய சிறப்பை இங்கே நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதுபோக அங்கு கரும்புகள் நிரம்ப இருந்தது. அந்த கரும்புகள் நிரம்ப இருந்ததனால அந்த கரும்பினுடைய சாறுகளும் அங்கு ஆறு போல அப்படியே பெருக்கெடுத்து வரும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வயலும் வயல் சார்ந்த நிலப்பரப்புமாக மிகவும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மருதத்திணையிலே இதை வைத்து நமக்கு அருளி இருக்கிறார். இப்படி இந்த முதல் பாடலிலே அந்த ஊருடைய சிறப்பை பற்றி சொல்லிய நம்முடைய நாயன்மார்களுடைய ஊர் அவதரித்த திருப்பதிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் மிக அது சந்தம்பர கொண்டு வருவார். கமல்சாரூர் கஞ்சாரூர் என்று சொல்லுவது போல, அதே மாதிரி அப்பர் சாமிகள் அவதரித்த அந்த திருவாமூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தெய்வநெறி சிவம்பெருக்கும் திருவாமூர் என்று சொல்லி 2 முறை சொல்லுவார். தெய்வநெறி சிவம்பெருக்கும் திருவாமூர் என்று சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் அவதரித்த அந்த பதியை சொல்லுகின்ற பொழுது ஒரு சந்தத்தோடு சொல்லுவது சேக்கிழாரடிகளுடைய ஒரு சிறப்பு என்று சொல்லுவார்கள். மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியதுனா பெருமான் எப்படிப்பட்டவர்னா வேண்டுதல் வேண்டாமையில்லாத பெருமான். இங்கு அந்த ஊர் அவர் விரும்பி இருக்கிறார். ஒரு பொருளையும் விரும்பாத இறைவர் பிறர் எவரும் விரும்பாத அந்த தலையிலே கழித்த மயிரை கேட்க போறார். அதுதான் இங்க சிறப்பு. இவள் தன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்காம் என விரும்பிய சரித குறிப்பு அப்படின்னு சொல்றார். மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது என்று சொல்லி முதல் பாடல்லையே சொல்றார். அதாவது இறைவன் வேண்டுதல் வேண்டாமையில்லாத பெருமான். இதுக்கு முன்னாடி அவர் விரும்பி கேட்டது நம்முடைய தமிழ் திருமுறை அச்சனை நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். இறைவன் விரும்பி ஒரு சிலதை கேட்பாரு. இதுக்கு முன்னாடி திருமுறை கேட்டாரு. இப்ப நாயனாருடைய அன்பை கேட்க போறார். இந்த மானக்கஞ்சார நாயனாருக்கு மகளாக வரக்கூடிய பெண் தான் நாளைக்கு ஏயர்கோன் கழிக்காம நாயனாருக்கு மனைவியாக திருமணையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவள் என்று சொல்லி நமக்கு இந்த சரிதத்துல அறிய முடியும். அவ்வளவு சிறப்புடையது இது என்று சொல்லி, இப்படிப்பட்ட இந்த கஞ்சாரூர் என்று சொல்லக்கூடிய ஊர் நல்ல செழிப்பான நெல் பயிர்கள் வளரக்கூடிய ஒரு பகுதியை உடையது. கரும்பு நெல் போன்ற மிகச்சிறந்த ஒரு நீர்வளம் மிக்க ஒரு பகுதி என்று சொல்லி நமக்கு புராணத்தில் அருளி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பதியில் அந்த சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குடி விளங்க திருஅவதாரம் செய்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி இந்த அவருடைய அவதாரத்தை பற்றி 7வது பாடலில் அருளுகின்றார். அப்பதியில் குலப்பதியாய் அரசர் சேனாபதியாம் செப்ப வரும் குடி விளங்க திரு அவதாரம் செய்தார். மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்தார் விழுமிய வேளாண் குடிமை வைப்பனைய மேன்மையனார் மானக் கஞ்சாரனார். அந்த பதியிலே அதாவது மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்தார் விழுமிய வேளாண் குடிமையர். உண்மை பொருளை அறிந்து அதனை எப்போதும் சிந்தித்து உணர்விலே கொண்ட உண்மை பொருள் என்ன? பரம்பொருள் தான் உண்மை பொருள். வேற எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. உலகத்திலே மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மையான பொருள், அறிவு பொருள், நிலையான பொருள் பெருமான் மட்டும்தான். அதனால எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்தார். எப்படிப்பட்ட குலத்திலே பிறந்தவர் அவரு? தூய வேளாளர் மரபிலே சேம வைப்பு போன்ற அந்த மேன்மையுடையவர் மானக்கஞ்சாரனார். அப்படி விழுமிய வேளாண்குடி வைப்பு அப்படிங்கிறார்.
அந்த வேளாளர்களுக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு. வாய்மை திறம்பாமையும் நினைப்பினாலும் தேமை இல்லாமையும். அதான் நமக்கு திருக்குறிப்பு தொண்டனாயனர் பணத்தில் சொல்ற, தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ. வேளாளருடைய சிறப்பு வாய்மை தவறாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த குடியிலே அவதரித்தவர் நம்முடைய நாயனார், மானக்கஞ்சார நாயனார் என்று சொல்லி சொல்லார். அறிந்துணர்ந்தார், இவை வெவ்வேறு உணர்ச்சி நிலை குறித்தது அப்படின்னு சொல்லி, அப்ப மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்தார், இறைவனை அவர் இயல்பாகவே அறிந்து உணர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் என்று சொல்லி, வேளாளர் என்றவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் இன்மையால் சென்றிறந்தாருக்கு இல்லையனாது ஈந்தவக்கும் தன்மையார். ஆளுடைய பிள்ளையார் திருஆக்கூர் தேவாரத்தில் வேளாளர்களை பற்றி சொல்றாரு. இல்லை என்று சொல்லுகின்ற, இல்லை என்று சொல்லி அங்கு செல்லுகின்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது ஈந்து வக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் இந்த வேளாளர்கள் என்று சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையாரே தன்னுடைய திருவாக்கூர் தேவாரத்தில் அவர்களை பற்றி சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நாயனார் அந்த குடியில அவதரித்தார். அடுத்தது என்ன ரொம்ப முக்கியம்னா, அவருடைய வடிவே பணிவுடைய வடிவுங்கிறார் இந்த பாட்டுல பாருங்க. அதாவது நமக்கெல்லாம் பணிவு வேண்டும், ஆனா இந்த நாயனார் எப்படின்னா வடிவமே பணிவுடைய வடிவு அப்படின்னு இந்த பாடல சொல்றார். பணிவுடைய வடிவுடையார் பணியினொடும் பனிமதியின் அணிவுடைய சடைமுடையாருக்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார் தம்பெருமான் கலல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். அவரு துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார்ங்கிறார். அதாவது பெருமான் திருவடிகளை சார்பாக உடைய இறைவனுடைய பெருமான் திருவடி சார்ந்த அந்த துணிவு கொண்ட தொண்டர்களுக்கு ஏவல் செய்யக்கூடிய தொழிலை உடையவர் நாயனார். அவர் எப்படிப்பட்டவர்னா பணிவை வெளிப்படுத்தும் வடிவனை உடையவர்கிறார். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் ஊழ்பெறல் அரிது. சைவ சமயத்தில் இருந்து பணி செய்தா மட்டும் போதாது, அந்த தாழ்வெனும் தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருந்து பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா சிறு தொண்ட நாயனார் புராணத்துல பார்க்கலாம். அவருடைய பெயர் பரஞ்சோதியார், காரண பெயர் தான் சிறு தொண்டர். அடியார்களை பார்த்தா எப்படி இருப்பாராம், நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதரினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தால் அவனியின் மேல் என்று சொல்லி சேக்கலார் அடிகள் நமக்கு சொல்லுவார். அப்படியே அடியார்களை பார்த்தா கூனி குருவி நிற்பாரா நம்முடைய சிறு தொண்ட நாயனார். இங்க என்ன சொல்றாரு, பணிவுடைய வடிவு, அவர் வடிவமே பணிவு அப்படிங்கிறார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு அப்படின்னு கண்ணப்ப நாயனார் சொன்னாரு. ஒரு வடிவம், ஒரு உருவம், அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அன்புக்கு ஒரு வடிவம் உருவம் சொல்லணும்னா கண்ணப்ப நாயனார், இங்க பணிவுக்கு ஒரு வடிவம் சொல்லணும்னா மானக்கஞ்சார நாயனாருங்கிறார். பணிவுடைய வடிவுடையார், அங்க அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்றும். பாருங்க நாயன்மார்கள் எப்படி சேக்கிழார் அடிகள் சொல்றார், இங்க பணிவுடைய வடிவுடையார், இந்த வடிவமே பணிவான வடிவம் அப்படிங்கிறார். அப்படி திருவடிவின் தோற்றமே அவரது உள்ளத்தின் பணிவை ஏற்றவாறு வெளிப்படுக்கும் அப்படிங்கிறார். அப்படி நிக்கிற பொழுதே அவர் பணிவோடு நிற்பாராம். அதாவது பெரியவங்க எப்படின்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் தன்னுடைய வாழ்வையும் குறைபாடுகளையும் எண்ணி ஏங்கி பெரியவங்க முன்னாடி நிற்பதற்கே அவர் ரொம்ப பயந்து போய் நின்னார். அவங்க முன்னாடி போய் நிற்பதற்கு தகுதி இல்லைன்னு கருதினார். தேவாசிரியன் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார் முன்பு நிற்பதற்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படின்பார் சேக்கிழார் பெருமான். அப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அந்த பணிவு இருந்தது. தம்பிரான் தோழர், அவர் சிவபெருமானுக்கே தோழர். சேரமான் பெருமான் நாயனார் அரசருக்கு தோழர், சிவபெருமானுக்கு தோழர், அரசருக்கு தோழர். ஆனா எப்படி இருந்தார்னா பணிவாக இருந்தார் அப்படிங்கிறார். அதான் அவருடைய சிறப்பு. அடியார்களுக்கு எப்படி தொண்டு செய்தார் அப்படிங்கிற இந்த பாடல சொல்றார். மாறில் பெரும் செல்வத்து வளம் பெருக மற்றதெல்லாம் ஆறுளவும் சடைக்கற்றை அந்த நரதம் அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன் அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். மாறில் பெரும் செல்வத்து வளம் பெருக மற்றது, அந்த செல்வத்தினுடைய வளம் பெருகவே அந்த வளங்கள் யாவையும், இந்த செல்வம் எல்லாம் யாருக்கு அப்படின்னா ஆறுளவும் சடைக்கற்றை அந்த நரதம் அடியாராம். அவங்க எப்படிப்பட்டவங்கிறத சொல்றாரு பாருங்க.
ஈரில் பெரும் திருவுடையார் ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று இவையாவும். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி குறிப்பறிந்து கொடுப்பாராம். இதுல ஈரில் பெரும் திருவுடையார் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அடியார்கள் எப்படின்னா இறைவனையே தமது செல்வமாக பெற்றவர்கள். அடியார்கள் முக்தி திரு வசித்தற்கு இடமாய் இருக்கின்றார். அதிலும் இவ்வாறு கூறினார். முக்தி திரு வசிப்பதற்கு இடமாக இருப்பவர்கள் அடியார்களாம். அடியாரோட சேர்ந்தா முக்திக்கு போயிடலாம். அதுதான் சொல்றார். கலந்தின அடியாரோடு அன்று வாளா கழித்திருந்தேன் அப்படிங்கிறார். புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர்பின்னால் அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருந்தகை பாடுவார். அடியாரோடு இருக்கக்கூடிய இன்பம் அவ்வளவு இன்பம். அதான் சொல்றார். அதாவது என்ன சொல்றாரு, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அப்படின்னு சொல்லி சொல்றார் திருக்கூட்ட சிறப்புல. எல்லா செல்வங்களையும் தன்னுள் அடக்கிய பெரும் செல்வமாக இறைவனையே அவர்கள் உடையவர்கள்ங்கிறார். அடியார்கள் எப்படின்னா எல்லா செல்வங்களையும் தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த இறைவனை தன்னுள் அடக்கியவர்கள் அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால அவர்களுக்கு பேர் என்ன, ஈரில் பெரும் திருவுடையார். திருவுடையார் அப்படின்னாவே இறைவனை உடையவர்கள். ஆனா ஈரில் பெரும் திருவுடையார்னா பெருமானையே உள்ளுக்குள்ள வைத்தவர்கள் அப்படிங்கிறார். ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் வினா பிள்ளைகால் திருவெம்பாவையில சொல்றார். இங்குனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. எங்க வருவார்? அடியாருடைய இல்லத்துக்கு அவரே வருவார். எப்படிப்பட்ட பெருமான்னா, தேவர்கள் எல்லாம் அறிய முடியாத பெருமான், திருமாலும் பிரம்மானும் அறிய முடியாத இன்ன தன்மையன் என்று அறிய உண்ணா எம்மான். யாரால் அறிய முடியாது? தேவர்களால் அறிய முடியாது. ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? எளிவந்த பிரான் அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள். இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல்வனத்தனை ஆரூரானை மறக்கலுமாம். இப்படி பெருமானை உள்ளுக்குள்ளே கொண்டவர்கள், உள்ளத்திலே வைத்தவர், பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னாரு. இறைவனுக்கு பக்தி செஞ்சா போதும், வேற ஒன்றும் நம்ம செய்ய தேவையில்லை அப்படின்னு நமக்கு திருவாசகம் சொல்லுது. இப்படிப்பட்ட நாயனாருக்கு கொஞ்ச நாள் பிள்ளை இல்லை, குழந்தை பேர் இல்லை. குழந்தை பேர் இல்லாதனால அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இறைவனுடைய திருவடியை மனத்தினாலே வலுத்தினார் அப்படிங்கிறாரு. அந்த இறைவனுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா, திருமாலால் அறிய முடியாத திருவடி. அந்த திருவடியை இவர் அறியாமை அறியாதார். அருமையான எடை இது. விரியடல் சூழ் மண்ணுலகில் விளங்கி இத்தன்மையராம் பெரியவர்க்கு முன் சில நாள் பிள்ளை பேரின்மையினால் அறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் வருமகவு வெறப்பொருட்டு மனத்தருளால் வலுத்தினார். திருமாலும் அறியாத மலர்பாதங்களை அறியாமை அறியாதவராகிய அவர் அப்படிங்கிறார். அதாவது அறியாமை அறியாதார் அப்படின்னா இதுக்கு என்ன பேருன்னா, எதிர்மறையில சொல்றார், எதிர்மறை முகத்தால சொல்றார். இரண்டு எதிர்மறைகள் சொல்லி உறுதி பெற்ற ஒரு உடன்பாடு குறித்தது இந்த இடம். அறியா மலர்கடல்கள் யாரு? அரின விஷ்ணு. விஷ்ணு அறிய முடியாத மலர்கடல்கள் அறியாமை அறியாதார். அதை அறியாததை அறியாதவர் அப்படின்னா, அவருடைய விஷ்ணு அறிய முடியாத திருவடி இவர் அறிந்தார் என்று சொல்லணும். அதான் இரண்டு எதிர்மறைகளால ஒரு உடன்பாடு அப்படிங்கிறது. அறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் வருமக பெறற் பொருட்டு மனத்தருளால் வழிதல். இப்ப பெருமானை நோக்கி அவர் தவம் செய்கிறார். பெருமானை நோக்கி தவம் செய்தார் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றாரு. இதே சிவநேசனார் பூம்பாவை அவதரிப்பதற்கு முன்பாக அவர் எப்படி தவம் செய்தார்னா, பெருமானை நோக்கியும் தவம் செய்தார், அடியார்களை நோக்கியும் தவம் செய்தார்னு சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுறார். அவருக்கு நீண்ட நாட்களாக இதே போல பிள்ளை பேர் இல்ல. அவர் எப்படி வழிபாடு செய்தார்னா, அருந்தவங்கள் செய்து அரணடியாருக்கு அர்ச்சனை உழப்பிட செய்தார் நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தால். பாருங்க, பெருமானுக்கு தொண்டு செய்யணும், அவன் அடியார்களுக்கும் அர்ச்சனை செய்யணுமா, அப்பதான் அந்த பெண் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறாரு சேக்கிழார் பெருமான் பூம்பாவை. இப்ப நாயனார் பெருமானுடைய திருவடிகளை வலுத்தியதனாலே அவருக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது. அதை எப்படி சொல்றாருன்னா சேக்கிழார் அடிகள், குலை கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே மலை குதவும் பெருங்கற்பின் மனை கிளத்தையார் தம்பால் இலைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பரவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். இலைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பரவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். இந்த பெண் குழந்தை பிறந்ததுனால அவருடைய அந்த பிறப்பு நீங்கியது என்று சொல்றார். அதாவது மலை குதவும் பெருங்கருப்பின் மனை கிளத்தியார் தம்பால் அப்படிங்கிறார். மலை குதவும் பெண் அப்படின்னு சொல்றார். வள்ளுவ பெருந்தகை சொல்வார், பெண்களுக்கு என்ன சிறப்புனா கற்பு தான் சிறப்பு பெண்களுக்கு.
சொல்லுவார், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மலை அப்படிம்பார். இறைவனையே வணங்காத ஒரு பெண் தன்னுடைய கணவனை மட்டும் வணங்கினார்னா அவன் மழை பெய்யுன்னு சொன்னா பெய்யுமா. அதான் கற்பனுடைய அந்த அதான் சொல்றார், மலை குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்து யார் தம்பால் அப்படிங்கிறார். அப்ப பெண்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்றாரு. இலைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூளைங்கிற. இலைக்கும் வினை அப்படின்னா இந்த செய்வினை பயன்களால் சூழப்பட்ட இந்த பிறவியாக கொடும் சூழல்கிறார். இந்த பிறப்புக்கு காரணம் என்னன்னா நம்ம செய்த வினை பயன்தான். அந்த வினை பயன் தான் ஆன்மாக்களால் ஈட்டப்படும் கண்மங்கள். வினை பயன் சூழ்ந்த இந்த பிறவி இருவினை பயன்களாக இன்ப துன்பங்களால் சூழப்பட்ட பிறவியாகிய கொடிய சுழற்சி அவர் வினைகளுக்கு ஏற்றவாறு மேல் பிறவி வரும் என்பது நூல் துணிவாங்கிறார். அது நமக்கு சிவபோக சாரத்துல குருஞான சம்பந்தர் சொல்றார், சும்மா தனு வருமோ சும்மா பிணி, சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் எல்லாம் நாம் செய்த வினைக்கு முன் வினைக்கு ஏற்றார் போல் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்லுவாரு. இது யார் இதெல்லாம் வினைக்கு ஏற்றாரு போல கொடுக்கறாங்க அப்படின்னா கொடுப்பது பெருமான் தான். வினை போகமே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லி நமக்கு பட்டணத்தடிகளும் சொல்லுவார். இப்படி நம்மளுடைய வினை பயனுக்கு ஏற்றாரு போலத்தான் இந்த உடம்ப சாமி கொடுக்கிறார். வினை நீங்கியாச்சுன்னு சொன்னா இந்த உடம்பு போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதான். இதெல்லாம் நமக்கு சைவ சித்தாந்தத்துல வருது. அப்ப இந்த பெண் குழந்தை பிறந்தது அவருடைய அந்த பிறவி கொடும் சூழல், அவர் அதிலிருந்து பிழைக்கும் நெருக்கி வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அவருக்கு பிறப்பு நீங்கியது அப்படின்னு சொல்லி இதுல சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை நாளைக்கு ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு மனைவியாக வரப்போகிறது. சுந்தரமூர்த்தி சாமிகளை இந்த குழந்தை பாத பூஜை செய்து தன்னுடைய மனையிலே கணவன் இறந்த பிறகும் கூட ஒரு பரமாச்சாரியாரை அந்த பெண் பாத பூசை செய்து உபசரித்து சிறப்பு செய்த ஒரு பெருமை நமக்கு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடியாருடைய இல்லத்துல வளர்ந்ததனுடைய ஒரு சிறப்பு, அதனுடைய ஒரு பக்குவம் தான் அந்த குழந்தை தன்னுடைய கணவன் இறந்த பிறகும் கூட வந்த பரமாச்சாரியாரை மிகச்சிறப்பாக உபசரித்து பாத பூசை செய்து போற்றியது என்று சொல்லி நமக்கு அந்த சரியத்தில் அறிய முடியும். இந்த குழந்தை பிறந்து பல பருவங்கள் வருகிறது. ஒவ்வொரு பருவமாக சொல்றார். காப்பணியும் பருவம், அப்புறம் முதல் பருவம் என்று சொல்லக்கூடிய பேதை பருவம், அதற்கு பிறகு மனப்பருவம் என்று சொல்லக்கூடிய 12 வயது 13 வயது என்று சொல்லக்கூடிய மனப்பருவம். அந்த மனப்பருவம் வருகின்றது. அந்த மனப்பருவம் வந்ததற்கு பிறகு அந்த ஒத்த குடியிலே அவதரித்த ஏயர்கோனாருடைய பெரியவர்கள், அவருடைய மூதாதையர்கள் வந்து இவருடைய இல்லத்துக்கு, மானக்கஞ்சாருடைய இல்லத்திற்கு வந்து பெண் கேட்க வருகிறார்கள். வந்து ஒத்த மரபாக இருந்ததனால எந்த மது மரபினக்கு தரும்பரிசால் ஏயும் என சிந்தைமகிழ் உறவுரைத்து மனநேர்ந்து செலவிட்டார். அவர்கள் வந்து கேட்கிறார்கள். அதற்கு பிறகு இவர் வந்து அதற்கு உடன்பட்டு, ஒத்த குலமாக இருக்கிற காரணத்தினாலே அவர் உடன்பட்டு அதற்கு மனம் நேர்ந்து அவர்களை அனுப்புகிறார். அதற்கு பிறகு 2 இல்லத்தார்களும் சேர்ந்து ஒரு நல்ல நாளை மண்டல்வினை மங்கள நாள் மதிநூல் வல்லவர் வகுத்தார் அப்படிங்கிறார். அதாவது நல்ல ஒரு அந்த கணித நூல் வல்லர்கள் என்று சொல்லக்கூடிய மதிநூல் வல்லவர்கள் நல்ல நாளை வகுத்து கொடுக்க, அந்த அவர்கள் வகுத்த அந்த நல்ல நாளிலே திருமணம் செய்வதாக பெரியோர்கள் நிச்சயிக்கப்படுகிறது. திருமண ஏற்பாடுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடக்கிறது. மானக்கஞ்சாருடைய மகளாரை கைப்பற்றுவதற்காக ஏயர்குல பெருமான் என்று சொல்லக்கூடிய ஏயர்கோனார் அந்த கஞ்சாற்றினுடைய அருகிலே வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இன்னும் அங்கு வந்து சேரல. அவர் அப்படி வருவதற்கு முன்பாக பெருமான் கைலாயத்திலிருந்து வர்றார். பெருமான் கைலாயத்திலே இருந்து மானக்கஞ்சார நாயனருடைய இல்லத்துக்கு ஒரு அடியார் கோலத்திலே மாபிரதர் என்று சொல்லக்கூடிய அந்த கோலம் தாங்கி வருகிறார். அந்த கோலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த நெற்றியிலே திருநீர் அணிந்திருந்தார். எலும்பு மணியை மாலையாக அணிந்திருந்தார். அதுபோக அந்த எலும்பினாலான தாள் வடமும் அணிந்திருந்தார். இப்படி அந்த மயிரினால் ஆன வடமாக முறுக்கப்பட்ட பூநூல் அணிந்து கொண்டு அவர் வருகிறார். கையில திருநீற்று பையையும் எடுத்து வருகின்றார் என்று சொல்லி அவர் அந்த பெருமான் வந்த கோலத்தை நமக்கு சேக்கிழார் பெருமான் இங்கு சொல்லுகின்றார். அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு பாடல்ல என்ன சொல்றாரு,
மை மைவந்த நிறக்கேச வடப்பூணும் நூலும் மனச்செவ்வன்பர் பவமாற்றும் திருநீற்று பொக்கணமும் அப்படிங்கிறார். அதாவது பவமாற்று திருநீற்று பொக்கணம், திருநீற்று பை அவர் கையில வைத்திருக்கிறார். அந்த திருநீற்று பொக்கணத்துக்கு என்ன சொல்றாருன்னா பவமாற்றும் திருநீற்று பொக்கணம்ங்கிறார். எப்படி பாருங்க, அதாவது திருநீர் என்ன செய்யுமா, நமக்கு பிறவியை நீக்கக்கூடிய திருநீர் அப்படின்னு சொல்றார். பிறவியை நீக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்த திருநீற்றுக்கு உண்டு அப்படின்னு சொல்றார். அதுபோக வந்த பெருமானுக்கு திருவடியில் திருப்பஞ்சமுத்திரை, பஞ்சமுத்திரை என்று சொல்லக்கூடிய, அதாவது 5 முத்திரைகள் யோகிகள் ஞானிகளுக்கு இருக்குமா. காலில் பஞ்சாயுதம் என்று சொல்லக்கூடிய தண்டு, வால், சங்கு, சக்கரம், வில் என்று சொல்லக்கூடிய 5 முத்திரைகள் திருவடியில இருந்தது என்று சொல்லி இப்படி எல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி சிறு தொண்ட நாயனார் புராணத்துல பெருமான் வந்த நிகழ்வை நமக்கு சேக்கிழார் பெருமான் 10 பாடல்கள்ல சொல்றாரு. அந்த வந்த நிகழ்வை எப்படி சொல்றாருன்னா திருமுடியில் இருந்து திருவடி வரைக்கும் சொல்றாரு. மலருதலி பெருஞ்சடையை வனப்பெய்தன் ஆரம்பிச்சு கடைசியா திருவடி மேல் திருச்செலம்பு திசை முழுதும் செலவொழிப்ப என்று சொல்லி அவர் வந்த அந்த காட்சியை 10 பாடல்களிலே நமக்கு அருளுகின்றார் சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்துல. அப்படியே திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் ஒவ்வொரு அங்கமாக அப்படியே அவர் சிரிச்சது, அவர் அப்படி நிலவொழிப்ப அப்படிங்கிறார். அப்படி பெரிய அப்படி சிரித்து கொண்டு அப்படியே ஏகாந்தமா வர்றாராம் பெருமான் அந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு. இப்படி நமக்கு அதில் மிக அருமையாக சேக்கிழார் அடிகள் வர்ணித்திருக்கிறார். வந்த அடியவரை நாயனார் எப்படி வரவேற்றாருங்கிறத சொல்றார் பாருங்க. எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் என்று உருகிய அன்போடு பணிந்தார் சொல்றார். வந்த முனிவர் மாவிரத முனிவராக வருகிறார். வந்தவரை நம்முடைய நாயனார் எப்படி வரவேற்றார்? எந்தை புரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அப்படிங்கிறார். நீங்கள் இங்கு எழுந்தருள் செய்வதற்கு எந்தை பிரான் புரிதவத்தோர் அப்படின்னா எந்தை பிரான் எடுத்த அன்பு புரி தவம், புரிதவம்னா பெருமானிடத்திலே அன்பு புரி தவம் உடைய தாங்கள் இங்கு எழுந்தருளியது நாங்கள் செய்த ஒரு பெரும் தவம், நான் உய்ந்தேன் அப்படின்னு சொல்றார். இப்படி அடியார்களை வரவேற்கக்கூடிய இடங்கள் பல இருக்கிறது. நமக்கு இயல்பை நாயனார் புராணத்தில் எப்படி சொல்லுவார்னா வந்த அடியார் எப்படி வரவேற்பார்னா முந்தை எம்பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது. முந்தை எம்பெரும் தவத்தினால் என்கோ நான் என்னுடைய தந்தையார் எல்லோரும் செய்த ஒரு பெருந்தவம் முனிவராக இங்கே நீங்கள் எழுந்தருளியதுன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி தடுத்தாட்கொண்ட புராணத்துல பெருமான் அந்த மனப்பந்தலில் எழுந்தருள்கின்ற பொழுது அங்கிருந்த வேதியர்கள் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்று சொல்லி அவரை வரவேற்பார்கள். இங்க எந்தை புரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் என்று அன்போடு பணிந்தார் அப்படின்னு சொல்றார். இப்ப என்ன நிகழ்வு என்னன்னு கேட்கிறாரு. பெற்றதொரு பெண்கொடிதன் வதுவை என ஒரு அடியேன் பெற்ற ஒரு பெண்கொடிதன் வதுவை என பெருந்தவரும் மற்றமக்கு அவர் சொல்றாரு. அவரு பெண்கொடிக்கு வதுவை திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது உனக்கு சோபனம் ஆகுக மற்றமக்கு சோபனம் ஆகுவ என்று வாய்மொழிந்தார். நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வாய்மொழிந்தார் அப்படின்னு சொல்றார். பாருங்க, ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து அவர்களை திருவடியை வணங்க வைக்கணும். நாயனார் அதான் செய்யறார். அந்த மணப்பெண்ணை அழைத்து கொண்டு வந்து வந்திருக்கக்கூடிய அடியாருடைய திருவடியை வணங்க செய்கிறார். வணங்க வந்த அந்த பெண்ணை பார்த்து இந்த வந்த அடியவர் கேட்கிறார். தனங்கிவள் தன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்காம் என்றார் பரவ அடி தலங்கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். அதாவது இவளுடைய திருமுடியானது இந்த கூந்தலானது பஞ்சவடிக்காகும், அதாவது பூநூலாக அணிந்திருக்கக்கூடிய பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சவடிக்கு ஆகும் என்று சொல்லி சொன்ன உடனேயே வாளை எடுத்தார், அந்த முடியை அறுத்தார். நாளைக்கு காலையில திருமணம், அந்த பெண்ணுக்கு இப்ப திருமணம் காலையில முகூர்த்தமாக போகுது. அதெல்லாம் ஒரு மனதில் வைக்கல. வந்த அடியார் கேட்டார் என்பதற்காக உடனடியா செய்தார். அது சொல்றார். அருள் செய்த மொழிகளா அடற்சுரையதனையுருவி பொருள் செய்தாம் என பெற்றேன் எனக் கொண்டு பூங்கொடிதன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பறுப்பார் மலர்கரத்தின் இடை நீட்ட. அப்படியே அவர் அந்த கூந்தலை அறிகிறார். இப்படி சொல்ல அருள் செய்த மொழிகளா அடற்சுரிகைதனை உருவி அந்த மானக்கஞ்சரனை அந்த உடைவாளை உருவி இது பஞ்சவடிக்காமல் அவர் சொன்னார். அதனால அதை மனத்திற்கொண்டு பூங்கொடி போன்ற மகளாரது இருள் செய்த கருங்கூந்தல்கிறார். அப்படி அவ்வளவு கருமையான கூந்தல், இருள் செய்த கரிய கூந்தலை அடியில் அறிந்து எதிரே நின்ற
மயக்கம் செய்யும் பிறப்பை அறுப்பாருடைய மலர்கையில் நீட்டங்கிறார். மயக்கம் செய்யும் பிறப்புங்கிறார். மருள் செய்த பிறப்பு இருப்பார். மையல் செய்து மண்ணின் மீது ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய். அப்படின்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா மருள் செய்த பிறப்பு. அப்படின்னா மயக்கத்தை தரக்கூடியது. அதாவது இறைவனை அறிய ஒட்டாது உலகிலே நம்மளை செலுத்தக்கூடியது. அதான் மயக்கம் என்று சொல்லுவது. மருள் செய்த பிறப்பறுப்பார் மலர்கரத்து. அப்படி வந்த அடியாரிடத்துல நீட்டுகின்றார். நீட்டின உடனே வாங்குவது போல அவர் அப்படியே மறைந்து விடுகிறார். அதான் சொல்றார், வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து பாங்கின் மலை வள்ளியுடன் பழையமல விடையேறி ஓங்கியவின் இசை வந்தார் ஒளி விசும்பு நிலதெருங்க தூங்கிய பொன்மலர் மாறி தொழும்பர் தொழுது எதிர் விழுந்தார். இப்போதான் இதான் இறைவன் அவருக்கு கொடுத்த அருட்காட்சி. வாங்குவார் போல அப்படி நின்ற மறைப்பொருளாக இருந்த அந்த பெருமான் மறைந்து பார்வதி அம்மையோடு இடப ஏற்றிலே ஏறி ஆகாயத்தின் மேலே அழகான ஒரு காட்சி கொடுத்தார். அதை பார்த்து தேவர்கள் எல்லாம் அங்கிருந்து விண்ணிலை இருந்து கற்பக பூமாறி பொழிந்தார்கள். மானக்கஞ்சார நாயனார் தொழுது எதிரே நிலமுற வீழ்ந்தனர்ங்கிறார். தொழும்பர் தொழுது எதிர் விழுந்தார், விழுந்து வணங்கினார். அந்த முடிய எப்படி அறிந்தார்ங்கிறத சொல்றார் பாருங்க. அடியில் அறிந்து அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கூட விடலையா, பற்று சிறிதும் எஞ்சினில்லா வகை அடியோடு கலைந்து அப்படின்னு சொல்றார். அவ்வளவு சிறப்பு இறைவனுக்கு கொடுக்கிறதுல. இளையான்குடி மாறநாயனார் கீரையை பிடுங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்ற, பாச பழி முதல் பறிப்பார் போல் பறித்தவை கரிக்கும் நல்கேம்பார். அந்த கீரையை பிடுங்கினாராம். அது எப்படி இருந்ததுன்னா பாச பழி முதல் பறிப்பார் போல், ஆணவ மலத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய மூலமலத்தையே பிடுங்குவதை போல இருந்தது அப்படிங்கிறார். பாச பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கரிக்கும் நல்கேம்பார். இது மாதிரி இங்க அடியில் அறிந்து அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். மருள் செய்த பிறப்பு இருப்பார் என்று சொல்லி அந்த மண்ணின் மீது பிறந்த இந்த பிறப்பு மயக்கத்தை செய்யக்கூடிய அந்த பிறப்பை அறுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா பெருமான் மட்டும்தான் அறுக்க முடியும் அப்படிங்கிறார். இப்ப இறைவன் அருள் செய்தது இவங்களுக்கு எப்படி அப்படின்னா, விழுந்தெழுந்து மெய் மறந்த மெய்யன்பர் தமக்கு மதை கொழுந்தலைய விழுங்கங்கை குதித்த சடை கூத்தனார் எழும் பரிவு நம்பக்கல் உனக்கிருந்த பரிசிந்த செலும் புவனங்களிலேறச் செய்தோம் என்று அருள் செய்தார். அந்த மெய்மறந்து நின்ற மெய்யன்பருக்கு நாயனாருக்கு சந்திரன் அலையும்படி பெருகி விழுகின்ற கங்கையாறு பொங்கிய சடையுடைய பெருமானார், உனக்கு எம்மிடத்து எழுகின்ற அன்பின் தன்மையை இந்த செழித்த உலகங்களில் ஏறும்படி செய்தோம் என்று, இந்த செழித்த உலகங்களில் ஏறும்படி உணரச் செய்தோம் என்று சொல்லி அருள் எப்படி செஞ்சார்னா, தமது காட்சி கொடுத்தலும் கருணை திறம் போற்றும் பெரும்பேறு நேர்வர தந்து தமது உலகத்தில் சேரச் செய்தலும். இங்க சிவலோகத்தில் அவர்களை இருக்கும்படி பெருமான் அருட்காட்சி கொடுத்தது மட்டுமல்லாது தன்னுடைய சிவலோகத்திலையும் அவரை அழைத்து சென்றார் என்று சொல்றார். இதெல்லாம் முடிந்தது. அடுத்தது கலிக்காமனார் திருமணத்துக்கு வருகிறார். திருமண மணமகனாக வருகின்றார். தொண்டனார் தமக்கரளை சூழ்ந்தமையோர் துதி செய்ய இண்டைவார் சடைமுடியார் எழுந்தருளி போயினார் வண்டுவார் குழல் கொடியை கைப்பிடிக்க மனக்கோலம் கண்டவர்கள் கண்களிப்ப கலிக்காமனார் புகுந்தார். கலிக்காமனார் உள்ள வந்துட்டார். இப்போ கலிக்காமனார் அவருக்கு நடந்ததை எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனேயே சிந்தை தளர்ந்தார் அப்படிங்கிறார். நம்ம வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் நடந்திருந்தா நம்மளும் இந்த காட்சியில கலந்திருக்கலாமே, இந்த ஒரு அருள் நிகழ்வுல நம்ம கலக்க முடியாத போயிருச்சேன்னு கொஞ்சம் மனம் தளர்ந்தாராம். ஆனா இறைவனுடைய அருளை போற்றி இருக்கிறார். ஆனா மனம் தளர்ந்தார், சிந்தை தளர்ந்தார் அப்படின்னு சொல்றார். வந்தனைந்த அயர்குல மன்னவனார் மற்றந்த சிந்தனை பரிய செயல் செறிந்தவர்வால் கேட்டருளி புந்தையனின் மிக உவந்து புனிதனார் அருள் போற்றி சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறங்கேட்டு. சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறங்கேட்டுங்கிறார். சொல்றார் பாருங்க. எப்படின்னா, இந்த ஏயர்குல கலிக்காம நாயனார் மனத்தாலும் நினைத்தற்கரிய அந்த செயலை அங்கு கூடியிருந்தவர்களால் கேட்டருளி மிக மகிழ்ச்சி அடைந்தார். ஆனா இறைவர் செய்த திருவருளை துதித்தார். பின்னர் மனம் தளர்ந்தார் அப்படின்னு சொல்றார். அந்த மனம் தளர்ந்ததற்கு என்ன காரணம்னா, அந்த நிகழ்ச்சியை நேரே காணும் போது நாம் அந்த காணக்கூடிய பேரு நமக்கு கிடைக்கலையே என்று சொல்லி சிந்தை தளர்ந்தாராம். ஆனா அன்பினுடைய திறத்தை, இறைவனுடைய அந்த அருளை நினைந்து அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லி நமக்கு இதிலே சொல்லுகின்றார். இருந்தாலும் அவருக்கு இதை நேரில் பார்க்க முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கிறது என்று சொல்லி இறுதி பாடலிலே, ஒரு மகள் கூந்தல் தன்னை வதுவை நாள் ஒருவர்க்கு இந்த
பெருமையார் தம்மை போற்றும் பெருமையின் அளவில் தாமோ மருவிய கமரில் புக்க மாவடு விடேலென் ஓசை உரிமையால் கேட்கவல்லார் திருமணி உரைக்கலுற்றேன் ஒரு மகளாரின் கூந்தலினை வதுவை நாள் ஒருவர்க்கு இந்த, அதாவது அந்த திருமண நாள் அன்றே மாவிரதையர்வால் அறிந்து நீட்டிய பெருமையுடைய மானக்கஞ்சார நாயனாருடைய திறத்தை துதிக்கும் பெருமை எனது அளவில் அடங்குவதாகுமோ? பெருமையார் தம்மை போற்றும் பெருமை என் அளவில் தாமோ? அவருடைய பெருமைகளை என்னால் சொல்ல முடியுமோ? முடியாது. அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தம். அப்போ அவ்வளவு பெருமையுடையவர் இந்த நாயனார். அப்புறம் அடுத்த நாயனார் அறிவாள் தாய நாயனாரை பாடுவதற்கு தோற்றுவாய் செய்து இதில் முடித்திருக்கிறார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட நாயனாருடைய சரிதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் அப்படின்னா, அதாவது மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்த பெரியோர்கள் பெருமான் தொண்டர்க்கே ஏவல் செய்வார்கள், இறைவனுடைய தொண்டர்களுக்கே ஏவல் செய்வார்கள் பெரியவர்கள். தம்மையும் தம் பொருள்களையும் அவர்களது உடைமை பொருள் என்று எண்ணி அவர் வேண்டுமனவற்றை குறிப்பறிந்து கொடுப்பார்கள். இது பெரும் சிவபுண்ணியங்களாய் சிவவாழ்வை தேடிக் கொடுப்பது. சிவபெருமானது வழிபாடு நன்மக்கள் பேர் முதலிய உலக போக பயன்களையும் இறுதியில் வீடு பேற்றையும் தரவல்லது. பெருமானை வழிபாடு செய்தால் பிள்ளை பேறு கிடைக்கும், அதே மாதிரி இறுதியாக வீடு பேரும் கிடைக்கும். பெண்மக பேரும் ஒருவருக்கு பிறவியென்றும் பிழைக்கும் உயர் நெறியினை கூட்டுவிக்கும். பெண் குழந்தைகளும் ஒருவருக்கு பிறவியல் என்று பிழைக்கக்கூடிய உயர்ந்த நெறியை கொடுக்கும். ஒத்த மரபும் அரண்பால் ஒத்த அன்புடையாருக்கு உயர்குடி பிறந்தோர் மகள் கொடை நேர்வார் அப்படின்னு சொல்லி, அதுபோக மணமகளை பெரியோர்வால் பணிவித்து அவர்களது ஆசி பெறச் செய்தல் முந்தையோர் மரபு. திருமண பெண்ணை பணிவித்து ஆசி பெறச் செய்வது அந்த காலத்து பெரியவங்களுடைய மரபு. ஒரு மகளின் மலர் கூந்தலை மணநாளில் அடியில் அறிந்து மாவிரதையாருக்கு தரவல்லது உரைப்புடைய ஒரு பேரன்பினுடைய திறம். என திருமணத்துக்கு முக்கியமானது கூந்தல். அந்த கூந்தலையே அறிந்து கொடுப்பது என்பது யாராலும் செய்ய முடியாது. யாராலும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்ததனால தான் அவர்கள் பெரியவர்கள். செயற்கரிய செய்வார் பெரியர் என்று சொல்லுவது போல இந்த நாயனார் அப்படி செய்திருக்கிறார். ஒரு மகளாரின் மலர்கூந்தலை மணநாளில் அடியோடு அறிந்த அக்கணமே உலகப்பற்று அடியோடு அறிந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, அற்றது பற்றெனில் உற்றது வீடு, பற்று நீங்கியாச்சுன்னா அடுத்தது வீடு பேறு கிடைக்கும் என்று சொல்லுவது போல, எந்த காலத்தில் எப்பொருளை கொடுத்தல் பிறருக்கு இயலாதாகுமோ அதனை கொடுத்தலே செயற்கரிய செய்கை. அதாவது செயற்கரிய செயல் அப்படிங்கிறது யாராலும் கொடுக்க முடியாத ஒரு செயலை, செய்ய முடியாத செயலை செய்வது என்று சொல்லி நமக்கு இந்த சரிதத்தின் மூலமாக மானக்கஞ்சார நாயனார் அடியார்கள் மீது வைத்திருந்த ஒரு அன்பு, அவர் வதுவை நாள் என்று சொல்லக்கூடிய திருமண நாளன்று அந்த மலர் கூந்தலை அறிந்து கொடுத்த ஒரு பெருமை, அவர் அடியார்கள் மீது வைத்திருந்த ஒரு அன்பினுடைய திறத்தை நமக்கு